உலக அரசியல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். அடேங்கப்பா, அமெரிக்காவுக்கு எதிரா இந்தியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா? மேட்டர் என்னன்னா, ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு படைகள் இருக்கிறதுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க படைகள் ஆப்கானை விட்டு போன பிறகு அங்கிருந்த பஹ்ராம் விமானப்படை தளத்தை அமெரிக்கா திரும்ப கேட்டது ஞாபகம் இருக்கா? அதை தாலிபான்கள் எதிர்த்தாங்க. இப்போ ரஷ்யா, சீனா கூட சேர்ந்து இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, வெளிநாட்டு இராணுவம் ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தப்படுவது பிராந்திய அமைதிக்கு உதவாது. மாஸ்கோ ஃபார்மட் பேச்சுவார்த்தையில் இந்தியா எடுத்த இந்த நிலைப்பாடு உலக அரங்கில் அமெரிக்காவுக்கு எதிரான அணியில் நின்ன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அப்படியா இந்தியா ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தது? சிம்பிள். ஆப்கன் மண்ணில் வெளிநாட்டினர் இராணுவம் இருந்தா அது பக்கத்து நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே இருக்கும்னு இந்தியா நினைக்கிறதா அந்த கூட்டறிக்கை சொல்லுது. ரஷ்யாவும் சீனாவும் ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சிக்கும் பயங்கரவாத ஒழிப்புக்கும் உதவ தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. இந்தியாவுக்கும் அமைதியான ஆப்கானிஸ்தான் தான் முக்கியம். இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடந்த சில காலமாக இருந்த மோதல் போக்கை இன்னும் அதிகப்படுத்தும்னு பலரும் பார்க்கிறாங்க. ஒரே கூட்டத்தில் ரஷ்யா சீனாவுடன் சேர்ந்து வெளிநாட்டு ஆதிக்கம் வேண்டாம்னு இந்தியா சொல்லியிருப்பது உலக அரசியல் பல துருவங்களை நோக்கி மாறுவதற்கான தெளிவான அறிகுறி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இந்தியாவின் துணிச்சலான முடிவா? இல்லைன்னா இது அமெரிக்காவுடன் உறவில் சிக்கலை ஏற்படுத்துமா? கமெண்ட்ல சொல்லுங்க.